ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பிசி பூரி. பிசி பூரினா பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். பீட்ரூட் கேரட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பூரி பண்ணலான்னு பார்ப்போம். கேரட்டையும் பீட்ரூட்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. கேரட்டுக்கு தனியாக மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு லைட்டாக போட்டு அரைச்ச கேரட்டையும் போட்டு பிசைஞ்சிக்கணும். அதே மாதிரி பீட்ரூட்டுக்கும் தனியாக மாவு எடுத்து அதையும் பீட்ரூட்டு அரைச்சி வச்சலாம் அதையும் தனியாக எடுத்து பிசைஞ்சி வச்சுக்கணும். தனித்தனியாகவும் பூரி போட்டுக்கலாம். இப்படி ரெண்டு சப்பாத்தியும் ஒன்றா வச்சு இப்படி உருட்டி கட் பண்ணிவிட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கேரட்டு பீட்ரூட் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் டிசைன்லேயே வரும் நம்மளுக்கு பூரி அழகாக. பாருங்கள், அது வருது இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி தனித்தனியாகவும் பூரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டான கலரில் பார்க்கும்போது, டிசைனில் பார்க்கும்போது பசங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நார்மலாக செய்கிற பூரியோட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது கேரட் பூரி. கேரட் பூரி வந்து அந்தளவுக்கு லைட் கலர் வரல, லைட் கலர் தான் வந்தது. க்ரீன் கலரில் வேணும்னா பாலக்கீரை கட் பண்ணி அரைச்சி போட்டு அப்படியும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.